எப்பவும் ஒரே மாதிரியான சட்னி அரைக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி புதினா தக்காளி பச்சடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் போல் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு 7 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பச்சை மிளகா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பழமான தக்காளியாக 4 தக்காளி, தக்காளி கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணுங்க. இந்த அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. கடுகு, வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டேன்னா புதினா தக்காளி